ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் சாரி ப்ரீ-ப்ளீட்டிங் அண்ட் பாக்ஸ் ஃபோல்டிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நிறைய பாக்ஸ் ஃபோல்டிங் வீடியோஸ் போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த தடவை இந்த மாதிரி ஒரு யூஸ்வலான பாக்ஸ் ஃபோல்டிங் இல்லாமல் நம்ம நார்மலாக சில்க் சாரி கொடுக்கும்போது ஒரு பாக்ஸ் கொடுக்குறாங்கல்ல, அந்த பாக்ஸில் நம்ம எப்படி எக்ஸாக்டான பாக்ஸ் ஷேப் ஃபோல்ட் பண்ணி நம்ம பேக் பண்ணலான்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் யாருக்காச்சும் கிஃப்ட் பண்ண போகிறீங்க இல்லை தட்டில் வச்சு கொடுக்க போகிறீங்கனாலுமே இந்த பிரைடல் சீசனுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஃபோல்டிங் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அதனால் பிகினர் ஃப்ரெண்ட்லியான ஒரு வீடியோ தான். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா தான் ரொம்ப டீட்டெயில்டாக புரியும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் சாரீ ப்ரீ-ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு சில்க் சாரீ தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த சாரீ நான் பை பண்ணும் போதே இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த பாக்ஸ்லேயே எப்படி மடிக்க போகிறோன்றதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சாரீ ப்ரீ-ப்ளீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் எந்த விதமான சாரீ வேணாலும் ப்ரீ-ப்ளீட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த பாக்ஸ் ஷேப்புக்கு மடித்து காட்ட போகிறதுன்றதுனால சில்க் சாரீ தான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்களுமே எந்த சாரீ வேணாலும் எடுத்துக்கோங்க. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சில்க் சாரியில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. சில சாரீஸ் சாஃப்டாக இருக்கும், சில சாரீஸ் ரொம்ப ஹார்டாக ஸ்டிஃபாக இருக்கும், சில சாரீஸ் டிசைன்ஸ் நிறையா இருக்கும், ஸ்டோன் ஒர்க் வச்சுருக்கும். இது மாதிரி சொல்ல போனால் நிறைய நம்ம சொல்ல முடியும். அந்த மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸ் நமக்கு அவைலபிளாக இருக்குது இல்லையா? ஸோ அதில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சாரீ ப்ரீ-ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னாலே எந்த விதமான சாரியிலுமே உங்களால் பண்ண முடியும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ ஒரு சாரீ ப்ரீ-ப்ளீட் பண்ணுறதுக்கு என்னென்ன திங்ஸ் தேவைப்படும் நார்மலாக பார்த்தீங்கன்னா, ஒரு அயனிங் டேபிள், அயன் பாக்ஸ், சேஃப்டி பின்ஸ் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ப்ளீட் எடுக்கும் போது கரெக்டாக இருக்கும். நீங்கள் ரொம்ப சிரமப்பட வேண்டாம். நார்மலாக நீங்கள் பெட்லலாம் போட்டு ப்ரீ-ப்ளீட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டிஃப்னஸ் இருக்காது, ப்ளீட்ஸ்லாம் லூஸாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் சாரீ பிரிக்கிறீங்க அப்படின்னும் போது கரெக்டான முந்தானை பகுதி எடுத்துக்கோங்க. அதுதான் பல்லு ப்ளீட்டுன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த பல்லு ப்ளீட்ஸை நீங்கள் கரெக்டாக உங்கள் பாடி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. எப்போவுமே நீங்கள் சைடு மறையத்துக்காக ரொம்ப ஃபஸ்ட்டு ப்ளீட்டை ரொம்ப பெருசாக வச்சிட்டிங்கன்னா ஸோ உங்கள் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட லுக்கு ஏற்ற மாதிரி இருக்காது. அதனால தான் உங்கள் பாடி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. உங்கள் ஷோல்டர் எந்த சைஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளீட்ஸ் க்ரியேட் பண்ணி கொஞ்சம் மல்டிபிள் ப்ளீட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு இப்போ கொஞ்சம் கார்னரில் பின் பண்ணிக்கிறேன். பின் பண்ணதுக்கப்புறம் ப்ளீட்ஸ் எடுக்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். எப்போவுமே கொஞ்சம் சில பட்டு சாரீஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப மொடன்னு இருக்கும், உங்களால் ப்ளீட்ஸ் உடனே எடுக்க முடியாது இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த ட்ரிக். இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ளீட் எடுத்துகிட்டு டேபிளுக்கு முன்னாடி இந்த சாரீ கிளிப் வச்சு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. சாரீ கிளிப்ஸ் பார்த்திங்கன்னா நிறையா ஆன்லைன்லேயுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோலேயே உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே லிங்க் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராடக்ட்ஸை டேகும் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஈஸியாக இதில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ப்ளீட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளீட்ஸ் தான் எடுக்கிறேன் நான். இப்போ நீங்கள் இதுவே ஒரு 5-6 ப்ளீட் தான் எடுக்கிறீங்க அப்படின்னா நார்மலாக நீங்கள் ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மல்டிபிள் ப்ளீட்ஸ் நிறைய எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளீட்ஸ் நான் எப்படி அரேஞ்ச் பண்ணுறேனோ அந்த மாதிரி ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்போவுமே பல்லு ப்ளீட்லேருந்து தான் நீங்கள் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நிறைய ப்ளீட் வச்சு ரொம்ப ப்ரெஸ் பண்ணி அந்த சாரியவே நம்ம டேமேஜ் பண்ணுற அளவுக்கு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ யூஸ்வலாக நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நீட்டாக எடுத்துட்டால் போதும். இப்போ நான் கொஞ்சம் நீட்டாக தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த நீட்டாக அரேஞ்ச் பண்ணதை ஃபஸ்ட்டு பின் குத்திக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பின் குத்தி கரெக்டான உங்களோட ஹைட்டை நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வயிறு கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அதனால் முந்தானை சொருகிற மாதிரி எடுத்துகிட்டு போவாங்க. சில பேர் முன்னாடி கொண்டு சொருக மாட்டாங்க, பின்னாடி நார்மலாக தான் தொங்கிட்டுருக்கும். ஸோ அது மாதிரி உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி ஹைட்டு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். சில பேர் பட்டு சாரி முகூர்த்தம்க்கு கட்டுவாங்க. அப்போ கட்டும்போது மடியில் தேங்காய் கட்டுறாங்க, ஸோ முந்தானையில் தேங்காய் வச்சு கட்ட போகிறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஹைட்டும் விட்டுக்கலாம். ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களோட நீடட் தான். ஸோ உங்கள்
நீட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்னோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ பல்லு ப்ளீட் வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இப்போ நான் வந்துட்டு என்னோட ஹைட்க்கு ஏற்ற மாதிரி மெஷர் பண்ணிக்கிறேன். இந்த பல்லு ப்ளீட்டை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா ஸோ அதோட வீடியோவும் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த பல்லு ப்ளீட்ஸ்லாம் ஃபுல்லாக எப்படி எடுக்கணுன்ற வீடியோ போட்டிருப்பேன் நான். ஸோ நம்ம சேனலில் நிறைய வீடியோ இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்னோடய பல்லு ப்ளீட்டை ஜஸ்ட் மேலே போட்டுட்டு எனக்கு பிடிக்கிற அளவுக்கு இருக்கான்றதை மட்டும் பார்த்து அளவு விட்டுட்டு நான் வந்து பின் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இது மாதிரி தான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அளவை வந்து சூஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்துட்டு இந்த பல்லு ப்ளீட்டை அயர்ன் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக அயர்ன் பண்ணி ரொம்ப ப்ரெஸ்டாக அயர்ன் பண்ணி டேமேஜ் பண்ணுற அளவுக்கு பண்ணாதீங்க. எப்போவுமே உங்களோட அயர்ன் பாக்ஸில் சில்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த மோட் ஹீட் மட்டும் வச்சு நீங்கள் அயர்ன் பண்ணுங்கள். ஒரு பிகினராக இருக்கீங்க, ஸோ அது வந்துட்டு எனக்கு பயமாக இருக்குது, அயர்ன் பண்ணும்போது டேமேஜ் ஆகிடுமோ பர்ன் ஆகிடுமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற ஹீட் வந்து சில்க் ஆப்ஷன் வச்சு நீங்கள் அயர்ன் பண்ணுங்கள். இந்த அயர்ன் பாக்ஸோட லிங்க்கும் வந்துட்டு உங்களுக்கு நான் ப்ராடக்ட்ஸில் வந்துட்டு டேக் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட் ப்ளீட். இந்த செஸ்ட் ப்ளீட் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து எப்படி வந்து ப்ராப்பராக செட் பண்ணணும்னு தெரியல. யூசுவலாகவே ஒரு விமனுக்கு நார்மலாக சாரீ ட்ரைப் பண்ணும்போது வர பெரிய ஃபியரே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாரீ ஒழுங்காக ட்ரைப் பண்ண தெரியாமல் பண்ணிவிட்டு சைடு தெரியுமோ, வயிறு தெரியுமோ, செஸ்ட்லாம் ரொம்ப ஆக்வர்டாக தெரியுமோ, ஸோ இப்படி தான் நிறைய விமன் வந்துட்டு ஃபேஸ் பண்ணுறாங்க, பயப்படுறாங்க. ஸோ அதனாலேயே சாரீ கட்டுறதுக்கு நிறைய டைம் வந்து யோசிக்கிறாங்க. ஸோ அதுக்கு மெயினான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் இந்த ப்ரீ ப்ளீட்டிங்கில் வந்து அந்த மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த செஸ்ட் ப்ளீட்டை வந்துட்டு இந்த அளவுக்கு நல்லா வந்து நீங்கள் அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அயர்ன் பண்ணிட்டீங்கன்னா ஸோ 50% ஆஃப் ப்ரீ ப்ளீட்டிங்கில் உங்களுக்கு அந்த சைடு மறைக்கிறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நீங்கள் கட்டுற விதமும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ மறக்காமல் வந்துட்டு இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதை நான் எப்படி ப்ராப்பராக ட்ரே பண்ணணுன்றது நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ தட் நீங்கள் மறக்காமல் வந்துட்டு பார்க்க முடியும். ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் வந்து என்னோடய செஸ்ட் ப்ளீட்டை வந்து ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அளவுக்கு எனக்கு எவ்வளோ தேவையோ, சுற்றளவு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நான் அயர்ன் பண்ணி எடுத்துக்கிறேன். அயர்ன் பண்ணும்போது பயப்படாமல் அயர்ன் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்துட்டு நார்மல் அயர்ன் பாக்ஸில் நான் அயர்ன் பண்ணுறேன், எனக்கு ப்ளீட்ஸ் ஒழுங்காக வரமாட்டேன்து அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு ப்ளீட்ஸ் பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு மேலே போட்டு காட்டுறேன் பாருங்கள், ஜஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நீட்டாக எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது பாருங்கள் ப்ளீட்ஸ் எல்லாமே. இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு அயர்ன் பாக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஒரு ஸ்டீம் அயர்ன் பாக்ஸாக இருந்தாலும் சரி, நார்மலாக இருந்தாலும் சரி. ஸோ ஹீட் கரெக்டாக வச்சு நீங்கள் யூஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த ஃபினிஷ் உங்களுக்கு வரும். ஸோ இந்த ஃபினிஷ் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்துட்டு ஸோ நல்ல ஒரு அயர்ன் பாக்ஸ் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சென்டர் ப்ளீட் எடுக்கலாம். ஸோ சென்டர் ப்ளீட் எடுக்கிறதுக்கு முதல்ல இந்த முந்தானை பகுதி, அதாவது இந்த செஸ்ட் ப்ளீட்டை மேலேயே போட்டுக்கோங்க. மேலே போட்டுட்டு கரெக்டாக வந்து சுற்றி கொண்டு வாங்க. உங்களோட இந்த ஃபஸ்ட்டு ப்ளீட் வருது இல்லையா, ரைட் ஹேண்ட் சைடில் வர ஃபஸ்ட்டு ப்ளீட்டை இந்த மாதிரி பாடிக்கு முன்னாடி நல்லா இழுத்து விட்டு இப்படி கொண்டு வாங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ப்ளீட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அங்கே ப்ளீட்ஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஜஸ்ட் இந்த ஃபேப்ரிக்கை மேலே போட்டுட்டு இந்த பார்டர் வருது பார்த்தீங்களா, ஸோ அந்த கீழே வர பார்டர் வந்து கரெக்டாக உங்களோட பாடிக்கு நேராக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளீட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ப்ளீட்ஸ் எடுக்கும் போது சுற்றளவு அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெரிய ப்ளீட்டாக எடுங்க. சுற்றளவு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி குட்டி குட்டி ப்ளீட்ஸாக எடுத்துக்கோங்க. இப்போ நான் எடுத்திருக்க சாரியில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றளவு எனக்கு ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் பெரிய பெரிய ப்ளீட்டாகவே எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்துட்டு சின்ன சின்ன ப்ளீட்ஸாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்துட்டு உள் சுத்தில் கொஞ்சம் மீட்டர் நான் விட்டுடுறேன். ஒரு 1 மீட்டர் 1.5 மீட்டர் விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம சென்டர் ப்ளீட்டை வந்துட்டு அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டேபிள் மேலே போட்டுட்டு இது எல்லாமே மொத்தமாக டேபிளில் போட்டுருங்க. நிறைய பேர் கையிலேயே வச்சு அரேஞ்ச் பண்ணுவீங்க. ஸோ கையில் பண்ணுறதுனால என்ன ஒரு
அன்கம்ஃபர்டபுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப வந்துட்டு கையில கரெக்டான பொசிஷன் வைக்க முடியாது. ஸோ ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதுவே டேபிள் இல்ல ஏதாச்சும் ஃப்ளோர்ல போட்டு பண்றீங்கன்னா, அந்த அளவெல்லாம் வந்து கரெக்ட்டா வைக்க முடியும். அதுக்கப்புறம் ப்ளீட்ஸ் எல்லாமே கொஞ்சம் சைட் பை சைடா அரேஞ்ச் பண்ணிட்டு பின் செக்யூர் பண்ணிடுங்க. பின் எப்பவுமே செக்யூர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் நீங்க வந்துட்டு மத்த ப்ளீட்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இப்ப நான் கிளிப்ஸ் வச்சு கொஞ்சம் டைட்டன் பண்ணிக்கிறேன். இந்த கார்னர்ல டேபிள் கார்னர்ல. இப்ப வந்துட்டு இந்த ஃபுல் ப்ளீட்ஸுமே அரேஞ்ச் பண்ண போறேன். ஸோ, இப்ப இந்த ஃபுல் ப்ளீட்ஸுமே பார்த்தீங்கன்னா, கார்னர் இந்த சாரியோட பார்டர் இருக்கு இல்லையா? ஸோ, ஃபால்ஸ் அடிச்சிருப்போம்ல, அந்த இடத்துல இந்த மாரி கை வச்சு நீங்க புல் பண்ணி எடுத்தாலே, டக்கு டக்குன்னு பண்ணிடலாம். குயிக்கா பண்ணிட முடியும். ஸோ, ஒரு ஒரு சாரிக்குமே 1 மணி நேரம், 2 மணி நேரம் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்களுமே சாரி ப்ரீ ப்ளீட்டிங் வந்து ப்ராப்பரா வந்துட்டு நீங்க மெஷர்மென்ட்டோட கத்துக்கிட்டு மத்தவங்களுக்கும் பண்ணணும். அது மூலியமா நீங்க ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்மளோட மாஸ்டர் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட மாஸ்டர் கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 10 டைப்ஸ் ஆஃப் சாரி ட்ரேப் வந்து உங்களுக்கு நாங்க சொல்லிக் குடுக்க போறோம். ஸோ, அது ரொம்ப லிமிட்டட் ஆஃபர் தான். ஸோ, நீங்க இத கத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு கம்ப்ளீட் சாரி ட்ரேப்பிஸ்ட் ஆக முடியும். ஸோ, இந்த சாரியில நீங்க ப்ரீ ப்ளீட் பண்ணி குடுத்து ஏர்ன் பண்ணலாம். மத்தவங்களுக்கு ட்ரேப் பண்ணி குடுத்தும் நீங்க வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ, அதுக்கேத்த ஃபுல் கைடன்ஸ், ஃபுல் நாலேட்ஜ் வந்து நீங்க இதில ரொம்ப கம்ப்ளீட்டா கத்துப்பீங்க. ஸோ, ஸ்க்ரீன்ல தெரியிற இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா, உங்களோட மாஸ்டர் கிளாஸ் டீட்டெயில்ஸ் வந்து Whatsappல வந்துட்டு நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்லயுமே நம்பர் இருக்கு, லிங்க் இருக்கு. ஸோ, Whatsappல நீங்க டைரக்ட்டா வந்து மெசேஜும் பண்ணலாம். கால் பண்ணியும் உங்களோட என்குயரீஸ நீங்க கேட்டுக்கலாம். ஸோ, இந்த மாரி ஒரு மாஸ்டர் கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா, ப்ரொஃபஷனலா லேர்ன் பண்ணுவீங்க. சர்டிஃபிகேட்டுமே இருக்கு. ப்ராப்பரா லேர்ன் பண்ணி நீங்களுமே ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப நான் என்னோட சென்டர் ப்ளீட் வந்து முடிச்சுட்டேன். இப்ப அடுத்து நம்ப ரொம்ப இம்பார்ட்டனா இந்த வீடியோலயே இருக்கிற மெயினான டாபிக் தான் பார்க்க போறோம். எஸ். ஸோ பாக்ஸ் ஃபோல்டிங். நான் சொன்ன மாரி அந்த பாக்ஸ்ல எப்படி ப்ராப்பரா வைக்கணும் அப்படின்றத இப்ப நான் உங்களுக்கு காட்டப் போறேன். எப்பவுமே பாக்ஸ் ஃபோல்டிங்க்கு ஃபர்ஸ்ட்டு வந்து சாரிய உல்டாவா திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த உள் சுத்து இருக்கு இல்லையா? அந்த உள் சுத்த ஃபர்ஸ்ட்டு மடிச்சிடலாம். அது வந்து கொஞ்சம் சின்ன ஃபேப்ரிக்ன்றதுனால, அத ஃபர்ஸ்ட்டு நம்ம மடிச்சு ஒரு பேஸ்மெண்ட் ஆஃப் பாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். ஸோ, ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு இந்த உள் சுத்த வந்து நல்லா ப்ராப்பரா மடிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ, ப்ராப்பரா நீங்க மடிச்சா மட்டும் தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த சைஸ நீங்க மடிக்க முடியும். ஸோ, இப்போ இந்த சாரி நம்ம மடிக்கும்போது, இதுக்கு முன்னாடி நான் மடிச்சு காட்டியிருக்க வீடியோஸ்ல பாக்ஸ் ஃபோல்டிங் பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் ஷேப்ல இருக்கும். ஸோ, இது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் உங்களுக்கு வந்து ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கும். ஸோ, அதாவது வந்துட்டு கொஞ்சம் பேஸ் வந்துட்டு கொஞ்சம் நீட்டா இருக்கிற மாரி வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு அகலம் ரொம்ப இருக்க வேண்டாம். பட் நீட் வந்துட்டு கொஞ்சம் பெருசா இருக்க மாரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பல்லு ப்ளீட் அப்படி மேல போட்டு கொஞ்சம் ஜிக்ஸாக்கா மடிச்சிடலாம். மடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ப்ளீட்ஸுமே ரொம்ப மடங்காத அளவுக்கு மடிங்க. இல்லன்னா நீங்க அதை வெளியில எடுக்கும்போது ரொம்ப கசங்கி இருக்கும். ஸோ, அதனால தான் நான் இத உங்களுக்கு சொல்றேன். ஸோ, கொஞ்சம் நீட்டா மடிச்சுக்கோங்க. ஏன்னா, இந்த பல்லு ப்ளீட்ஸில வந்துட்டு நம்ம இந்த செஸ்ட் ப்ளீட்டுக்கு மடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா? லைன்ஸ் அது எல்லாமே. அந்த ப்ளீட்லாம் ரொம்ப கசங்கி இருந்ததுன்னா, பிரிக்கும்போது நல்லா இருக்காது. ஸோ, அது கரெக்ட்டா உள்ள வர மாரி இந்த பாக்ஸ்க்குள்ளார எல்லா ப்ளீட்டுமே அழகா வச்சுட்டு, அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைட்ல ஒரு சின்னதா ஒரு ஃபோல்ட் பண்ணிட்டு, இன்னொரு ஒரு ஃபோல்ட் பண்ணிடுங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயுமே அதே மாரி ஒரு சின்னதா ஒரு ஃபோல்ட் பண்ணிட்டு, இன்னொரு ஒரு ஃபோல்ட் பண்ணிடுங்க. ஸோ, வந்துட்டு லாஸ்ட் ஃபோல்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு பாக்ஸுக்கு மேல வர மாரி இந்த மாரி ஃபோல்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ இந்த பல்லு ப்ளீட் உங்க சைட்ல இருக்க பல்லு ப்ளீட்ட வந்து பாக்ஸுக்கு மேல அப்படி வர மாரி போட்டுட்டு, அந்த பாக்ஸையே அப்படியே சுத்தி கொண்டு வந்துருங்க. கொண்டு ஒரே ஒரு தடவ மட்டும் சுத்திட்டு, இந்த பேலன்ஸ் இருக்க பல்லு வந்துட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு 2 ஃபோல்ட் மாரி பண்ணிட்டு, உங்களுக்கு அந்த பாக்ஸுக்கு நடுவுல ஒரு கேப் மாரி வரும். ஸோ, அந்த கேப்ல வந்து கரெக்ட்டா வந்துட்டு இன்சர்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஸோ, இது மாரி நீங்க பண்ணிட்டீங்கன்னா, பார்க்கும்போதே ரொம்ப காம்பேக்ட்டா, ரொம்ப நீட்டா இருக்கும். ஸோ, இப்போ வந்து நெறைய பேர் வந்துட்டு சாரி பாக்ஸ் ஃபோல்டு வாங்குறாங்க இல்லையா? ஸோ, அந்த மாரி பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு ட்ராவல் பண்ணும்போதோ, இல்ல எடுத்துட்டு போம்போதோ, கசங்காம எடுத்துட்டு போணும்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு பார்த்து பார்த்து எடுத்துட்டு போவோம். நார்மல் ஒரு ஸ்கொயர் ஷேப்ல நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா. ஆனா, இதுவே வந்துட்டு நம்ம இந்த சாரி வாங்கும்போது ஒரு பாக்ஸ் குடுக்குறாங்க பாருங்க. அந்த பாக்ஸ்லயே நீங்க வந்துட்டு நீட்டா பேக் பண்ணி, ஒரு கிஃப்ட் பண்ண போறீங்க, இல்ல ஒரு தட்டுல வச்சு ஒரு கல்யாண பொண்ணுக்கு குடுக்க போறாங்க, அப்டின்னா உங்களுக்கு இந்த ஃபோல்டிங் ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ, நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க, இல்ல ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டா
இருக்கீங்க அப்படின்னாலுமே இந்த ஃபோல்டை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நிறைய முகூர்த்தம் டைமில், ஃபங்க்ஷன்ஸ் டைமில் நிறையவே யூஸ் ஆகும். ஆனால் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என்னோடய பிரைட்ஸ்க்குமே நான் இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னோட பர்சனல் சாரியுமே ஒரு ஹேண்ட்பேக்கில் வச்சுட்டு போகிறதுக்கு கூட இந்த ஃபோல்டிங் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மோஸ்ட்டாக நிறைய இடத்துல ட்ராவல் பண்ணும்போது பாக்ஸ் எடுத்துகிட்டு போக மாட்டேன். பட் இந்த மாதிரி ஒரு ஃபோல்டிங்கை பண்ணி என்னோடய ஹேண்ட்பேக்லேயே நான் வச்சு எடுத்துகிட்டு போயிடுவேன். ரொம்ப ஸ்பேஸும் வந்து சேவிங்காக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் ரொம்ப கசங்காது, ரொம்ப காம்பேக்டாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களுமே இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்குமே ஷேர் பண்ணி அவங்களையுமே ட்ரை பண்ண சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு இந்த பாக்ஸ் ஃபோல்டிங் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப நீடடும் கூட. அண்ட் அதே மாதிரி நீங்களும் நம்மளோட மாஸ்டர் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அதே மாதிரி சாரி ப்ரீப்ளீட்டிங் சர்வீஸ் உங்களுக்கு வேணும்னா இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட சாரி ப்ரீப்ளீட்டிங் சர்வீஸையுமே நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் எங்கே இருந்தாலுமே உங்களோட சாரியை நீங்கள் கொரியர் பண்ணி உங்களோட சர்வீஸ் எடுத்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி சிங்கிள் சாரினாலுமே சாரி ப்ரீப்ளீட் பண்ணி கொடுக்குறோம், பல்க் ஆர்டரும் எடுக்கிறோம். ஸோ பல்க் ஆர்டர்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். மறக்காம டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி பாருங்க. அதில் இருக்க நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி பெஸ்ட்டான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.